இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வில்லியம் எல் ஃபெட்டிங்கில் என்னும் அமெரிக்க விவிலிய பேராசிரியர் பிலடெல்பியாவில் ஒரு கருத்தரங்கில் கலந்து கொள்கிறார். அப்பொழுது அவர் இவ்வாறு பேசுகிறார்: பலர் இறைவனுடைய திருவுளத்தை அறிந்து கொள்ள ஆசைப்படுகின்றார்கள். ஆனால் சிலர் மட்டுமே அதை வாழ்வாக்க முயற்சி செய்கிறார்கள். யாரெல்லாம் இறைவனுடைய திருவுளத்தை வாழ்வாக்க முயலுகிறார்களோ அவருடைய வாழ்வை இறைவன் செழுமையாக்குகிறார் என்று அழகாக கூறுகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் இறைவனுடைய திருவுளத்தை அறிந்து அதை வாழ்வாக்க முடிவெடுத்த புனித யோசேப்பை பற்றி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, யோசேப்பினுடைய நிலையில் பார்த்தோம் என்றால், மனைவி மரியாவோடு திருமண ஒப்பந்தம் ஆகியிருக்கிறது. அவருடைய திருமண வாழ்வை குறித்து நிறைய கனவுகள் வைத்திருந்திருக்கலாம், நிறைய ஆசைகள் இருந்திருக்கலாம். ஆனால் அவற்றுக்கெல்லாம் பேரிடியாக கன்னிமரியா கருவுற்றிருப்பது அவருக்கு தெரிய வருகிறது. அது மிக பெரும் அதிர்ச்சியாக அவருக்கு இருந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த அதிர்ச்சி மிகுந்த அந்த மிகவும் இடுக்கனான அந்த நிலையில் அவர் சற்று வித்தியாசமாக நடந்து கொள்கிறார். சாதாரண மனித நிலையில் நடந்து கொள்ளாமல் சற்று வித்தியாசமாக உயர்ந்த சிந்தனையோடு நேர்மையாளராக நடந்து கொள்கிறார். கன்னிமரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் அவரை மறைமுகமாக விலக்கிவிட திட்டமிடுகிறார். அந்த சூழ்நிலையில் தான் அவர் கடவுளின் வானத்துதன் வழியாக இறைவனுடைய திட்டத்தை அவர் அறிந்து கொண்டு கன்னிமரியாவை ஏற்றுக்கொள்கிறார். அப்படி அவர் செய்ததால் இந்த மனித மீட்பு நல்ல முறையில் நடைபெறுவதற்கு, மீட்பர் இந்த உலகிலே பிறந்து வளர்ந்து நம்முடைய மீட்பு தன்னுடைய மீட்பு செயலை செவ்வனே செய்வதற்கு அவர் உறுதுணையாகுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாட்டின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய பாடம் ஒன்றுதான். திருத்தந்தை பிரான்சிஸ் கூறுவதைப் போல இறைவனின் திருவுளம் நமக்கு ஞானத்தை வழங்குகிறது. ஞானம் என்றால் என்ன என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், ஒரு நல்ல காரியம் இருக்கிறது, அதை செய்ய வேண்டும் என்பது சாதாரண அறிவு. இது நல்லது, இது செய்யுங்கன்னு சொல்லலாம். நம்ம உதாரணத்துக்கு ஜெபம் செய்கிறது நல்லது. ஆனால் ஞானம் என்பது இந்த நேரத்தில் ஜெபம் செய்யலாமா என்பது தான் ஞானம். ஒரு கணவரோ அல்லது மனைவியோ தன்னுடைய பிள்ளை உடல்நிலை சரியில்லை, அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும். ஆனால் அந்த நேரத்தில் உட்கார்ந்து ஜெபம் செய்து கொண்டிருந்தால் அது ஞானமற்ற ஒரு செயல். எனவே அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், அதுதான் ஞானம். இறைவனுடைய திருவலம் இதைத்தான் நமக்கு காட்டுகின்றது. நிறைய நேரங்களில் நாம் நல்லது என்று நினைத்து கொண்டு நிறைய செய்கிறோம், நல்லதாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் அதை செய்ய வேண்டுமா, அந்த நேரத்தில் அது எனக்கு நல்லதா, என்னுடன் இருப்பவர்களுக்கு நல்லதா என்று நாம் சிந்திக்க தவறிவிடுகிறோம். எனவே இறைவனுடைய திருவுளத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமெனில், இந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டுமா, இந்த நேரத்தில் இது எனக்கு நல்லதா, என்னுடன் இருப்பவர்களுக்கு நல்லதா என்று நாம் சோதித்து பார்க்க வேண்டும். அப்படி பார்த்து ஒவ்வொரு செயலையும் நாம் செய்கின்ற பொழுது நாம் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக இருக்க முடியும். இந்த யோசேப்பினுடைய முடிவு கன்னிமரியை விலக்கி விடுவது அவருக்கு நல்லதாக இருக்கலாம், தனிப்பட்ட விதத்தில் மரியாவுக்கு நல்லதாக இருக்கலாம். ஆனால் உலக மீட்புக்கு அது வழிவகுக்குமா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். எனவே இறைவனுடைய திருவுளம் கன்னிமரியாவுக்கும் நல்லதாக இருக்கிறது, யோசேப்புக்கும் அவருடைய மேன்மையை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது, மேலும் உலக மக்கள் அனைவருமே மீட்பு பெறுவதற்கு வழிவகுக்கிறது. எனவே இறைவனுடைய திருவுளம் தான் வாழ்வில் நாம் தேடி அறியதற்கரிய ஒரு சிறப்பான ஒரு தேர்வு என்று சொல்லலாம். த பெஸ்ட் ஆப்ஷன் இன் த வேர்ல்டு அப்படின்னு பார்த்தோம்னா அது கடவுளுடைய திருவுளம் மட்டுமே. எல்லோருக்கும் நன்மை பயக்கூடியது கடவுளுடைய திருவுளம் மட்டுமே. எனவே நாம் கடவுளுடைய திருவுளத்தை அறிய வேண்டுமெனில் நம்முடைய வாழ்விலே எல்லோருக்கும் நன்மை பயக்கூடியது எதுவென்று அறிந்து அதை நாம் செய்ய முயல வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியில் வருகின்ற யோசேப்பை போலவே நாமும் கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து செயல்படுகின்ற பொழுது இறைவன் நம்மோடு இருப்பார், நம்முடைய வாழ்வை செழுமையாக்குவார் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே அப்படி கடவுளின் திருவுளத்தை ஏற்று நடப்போலாக வாழ இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்.